நேற்று நடந்தது அவர்கள் குழு தாக்குதலால் நடந்தது என்றால், இன்று நடந்தது அரச பயங்கரவாதத்தால் நடந்தது. சிறைத்துறை அதிகாரியுடைய அலட்சிய போக்கால் லிங்கம் படுகொலை செய்யப்பட்டார் என்றால், இன்று அதே அரசுடைய அதிகாரியுடைய தவறான அணுகுமுறையால் ஒரு அநியாயமா சபரிவர்மன் படுகொலை செய்யப்பட்டார். பார்க்குறவங்க நீங்க பார்க்கலாம், சபரிவர்மனுக்கும் லிங்கத்தையும் ஜாயின் பண்றீங்கன்னு. ஏன்னா ரெண்டும் நடந்தது கன்னியாகுமரி கிளை சிறை. அரசு சார்பாக எங்களுக்கு வழங்கக்கூடிய எந்த சலுகைகளும் வேண்டாம்னு சொல்லி புறக்கணிக்கிறாங்க. எங்களுக்கு நீதி வேணும்ன்றாங்க. முரணாயிட்டு தான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் 2 கோஷ்டி, பிரபு கோஷ்டி லிங்கத்தை கொன்று அவருடைய தலையை மட்டும் எடுத்துக்கு கன்னியாகுமரி மீனாட்சிபுரம் பஸ் ஸ்டாண்டில் போட்டு போயிட்டாங்க. 90 வாக்குல இது ஒரு பயங்கரமான ஒரு அதிர்ச்சியா இருந்தது. எப்படி ஜெயிலுக்குள்ள பூந்து ஒருத்தனை வெட்டினாங்களா? தமிழ்நாடு இல்லை, இந்தியா முழுக்க எந்த சிறைக்குள்ளுமே எதிர்த்தரப்பு புகுந்து தாக்குதல் நடத்தி கொலை செய்த வரலாறும் இல்லை. அதுதான் முதல் முறை. வாய்ஸ் ஆஃப் தடா யூடியூப் சேனல் சார்பாக எமது வாழ்த்துக்கள். தொடர்ந்து வாய்ஸ் ஆஃப் தடாவை பார்வையிடுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி புது விதமான ஒரு பார்வையோடு புது கோணத்தில் கன்னியாகுமரி கிளை சிறையில் சமீபத்தில் கொல்லப்பட்ட சபரிவர்மன் மற்றும் அதே கிளை சிறையில் ஏற்கனவே படுகொலை செய்யப்பட்ட பிரபல ரவுடி லிங்கத்தை பற்றி நாம் ஒரு விரிவான ஒரு அலசலோடு பேசுவோம். இன்னைக்கு சபரிவர்மன் ஒரு குட்கா, அதாவது போதைப் பொருள் வச்சிருந்தார், குட்கா வச்சிருந்தாருன்னு சொல்லி அவர் ஒரு மாற்றுத்திறனாளி. அவரை கொடுமையாக தாக்கி கிளை சிறையில் வச்சிருக்காங்க. கிளை சிறையிலேயே அவர் தாக்குதல் தொற்றதுனால அவர் மரணம் அடைஞ்சிருக்கார். பிரேத பரிசோதனையில் அவர் ஒரு 20க்கும் மேற்பட்ட இடங்களில் படுபயங்கரமான காயங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்கு அந்த பிரேத பரிசோதனை. இதை வச்சு பார்க்கும்போது இந்த கிளை சிறையில் இதுக்கு முன்னாடி இதே போன்ற ஒரு தமிழ்நாடே அதிர்ச்சிக்குள்ளான ஒரு சம்பவம் நடந்தது. அது 1995-96 வாக்கில். அதாவது பிரபல ரவுடி என்ற லிங்கம் அவர் சிறையில் இருக்கும்போது ஒரு 30க்கும் மேற்பட்டவர் ஏணி போட்டு சிறைக்குள்ளே குதித்து அவரை கொன்று அவருடைய தலையை மட்டும் கன்னியாகுமரி மீனாட்சிபுரம் பஸ் ஸ்டாண்டில் போட்டு போனதா ஒரு பரபரப்பான செய்தி. அதன் பிறகு தான் கிளை சிறைகளுடைய சுவர்கள் எல்லாம் உயரமாக தமிழக அரசு உயர்த்தியது. அதுக்கு முன்னாடி ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். ஏன்னா வெள்ளைக்காரன் ஆட்சியில் கட்டப்பட்ட அந்த கிளை சிறையினுடைய மதில் சுவர், சுற்றுச்சுவர் ரொம்ப உயரமாக இருக்காது, ஒரு குறிப்பிட்ட உயரம்தான் இருக்கும். அந்த லிங்கம் படுகொலைக்கு பிறகுதான் தமிழ்நாடு முழுக்கும் இருக்கக்கூடிய கிளை சிறைகளில் உடைய அந்த மதில் சுவர், அதாவது அந்த பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது. இது அந்த காலங்களில் 90 வாக்கில் இது ஒரு பயங்கரமான ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. எப்படி ஜெயிலுக்குள்ளே பூந்து ஒருத்தனை வெட்டினாங்களா? அதுவும் பிரபலமான ரவுடி லிங்கத்தை வச்சுட்டாங்களா? திரைப்படங்கள் எல்லாம் கூட நீங்கள் பார்த்துருக்கீங்க. லிங்கத்தை பற்றி திரைப்படம்லாம் கூட சத்யராஜ் எல்லாம் நடிச்சிருப்பாரு. லிங்கமாக சத்யராஜ் தான் நடிச்சிருப்பாங்களா? அப்போது அந்த படுகொலை யார் செஞ்சா, யார் இந்த லிங்கம் அப்படின்றத நம்ம கொஞ்சம் முன்னாடி பார்த்தா தான் இது முழு விவரமே தெரியும். லிங்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆரம்ப காலகட்டத்தில் அவர் ஒரு சாதாரணமான ஒரு கபடி பிளேயர். அப்போ கபடி பிளேயர் இருக்கும்போது அந்த ஒரு கபடி ஒரு ஊர் இன்னொரு ஊருக்கு போய் கபடி விளையாட போகிறாங்க. அப்போ அந்த கபடி விளையாட போகிற இடத்துல 2 குழுக்குள்ள ஒரு போட்டி நடக்குது. அந்த போட்டி நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு கரண்ட்டு போயிடுச்சு. கரண்ட்டு மீண்டும் பார்க்கும்போது அந்த இன்னொரு குழுவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அகதேஸ்வரன் என்பவர் கொல்லப்படுறார். கொல்லப்பட்ட உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, பார்த்துட்டு அதிர்ச்சியாக ஓடி வந்துடுறாங்க. ஓடி வந்த உடனே அந்த கொலையை செஞ்சது லிங்கம் தான், லிங்கம் தலைமையிலான டீம் தான், கபடி டீம் தான் அந்த கொலை செஞ்சதுன்னு சொல்லிட்டு ஒரு காவல்துறை இவங்களை தேடுது. இவங்க தலைமுறை ஆயிடுறாங்க. அதன் பிறகு அதே வழக்கில் 3வது 4வது குற்றவாளியாக லிங்கம் சேர்க்கப்படுறார். அப்போ லிங்கம் சேர்க்கப்பட்டிருக்கும்போது அந்த வழக்கில் இருக்கும்போது தான் பிரபு என்ற நபர் லிங்கத்து கூட நட்பார். அவர் ஒரு வழக்கறிஞர், MBA படிச்சிருக்கார், வழக்கறிஞர் மற்றும் சில பல, அவரும் ஒரு வித்தியாசமான நபர் தான்.
ரெண்டு பேருடைய நட்பு இருக்கு. இந்த நட்பு வந்து கொஞ்ச நாளைக்கு பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா ஏதோ ஒரு வகையில முரணாகுது. முரணாயிட்டு தான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ரெண்டு கோஷ்டி, பிரபு கோஷ்டி, லிங்கம் கோஷ்டி, பிரபு கோஷ்டி, லிங்கம் கோஷ்டி, இந்த ரெண்டு கோஷ்டிகள் மோதல் வந்து என்ன ஆகுதுன்னா உச்சத்துக்கு போகுது. இவங்க தரப்பு போய் அவங்க ஆட்களை கொள்வதும், அவங்க தரப்பு வந்து இவங்க ஆட்களை கொள்வதும், இது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அங்கே வந்து கிரைம் ரேட் வந்து அப்படியே கடகடன்னு ஏறுது இந்த ரெண்டு கோஷ்டிக்கும். இப்போ இந்த விஷயத்துல வந்து என்ன ஆகுதுன்னு சொன்னா, ஆனா ரெண்டு பேரும் நண்பர்களா இருந்தவங்க தான். ரெண்டு பேரும் யார், பிரபுவும் லிங்கமும் நண்பர்களாக இருந்தவர் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒரே சமூகத்தை சேர்ந்தவர் தான். இருந்தாலும் இந்த கோஷ்டிக்குள்ள நடந்த இந்த கொலைகள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கு. அப்போ ஒரு கட்டத்தில் என்ன பண்றாப்புல லிங்கம் கோஷ்டி அந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த அகதீஸ்வரன் நகரோ ஏதோ அந்த நகருக்குள்ள புகுந்து பிரபு வீட்டில் இருக்கும்போதே அந்த வீட்டையே வந்து அவரை உள்ள வச்சு எரிச்சு அவர் அந்த வீட்டோட கொண்டு எரிச்சிடறாங்க எங்க அவர் வீட்டோட. அப்போ இது வந்து பிரபு கோஷ்டிக்கு இன்னும் ஆத்திரத்தை இன்னும் அதிகமாச்சு. அடதான் இது வந்து லிங்கம் தான் பண்ணது, லிங்கம் கோஷ்டி தான் இது பண்ணது, இது படுபயங்கரமான இந்த கொலையை வந்து நம்ம மன்னிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பிரபு கோஷ்டி தான் வந்து என்ன பண்றாங்க, அவங்க ஒரு திட்டம் தீட்டுறாங்க. அந்த திட்டத்தினுடைய எதிரொலி தான் வேறொரு வழக்கில், கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு கன்னியாகுமரி கிளை சிறையில் இருந்த லிங்கத்தை அதாவது விடிகால ஒரு 3-3:30 மணி இருக்கும், 30க்கும் மேற்பட்டவர் என்ன பண்றாங்க, சுவர் ஏறி குதிச்சு அது உள்ள வந்து இருந்த லிங்கத்தை வந்து கொன்று அவருடைய தலையை மட்டும் எடுத்துக்கு வந்து கன்னியாகுமரி மீனாட்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து போட்டு போயிட்டாங்க. அப்போ இந்த அதிர்ச்சிகரமான நிகழ்வுகள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தென் மாவட்டங்கள்ல மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. தென் மாவட்டங்கள் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாடே வந்து மிகப்பெரிய அதிர்ச்சி. அதுக்கு முன்னாடி வந்து தமிழ்நாடு இல்லை, இந்தியா முழுக்க எந்த சிறைக்குள்ளுமே எதிர்த்தரப்பு புகுந்து தாக்குதல் நடத்தி கொலை செய்த வரலாறும் இல்லை. அதுதான் முதல் முறை. அதுக்கு முன்னாடி அப்படி ஒரு நிகழ்வுகளே இல்லை. அப்போ முதல் முறை அது நடக்குது. அதுவும் இப்போ இந்த கிளை சிறை, இந்த சபரிவர்மனை பற்றி நாம் பேசும்போதுதான் ஏற்கனவே அந்த சிறையில தான் லிங்கம் படுகொலை செய்யப்பட்டார் என்ற விஷயத்தை நம்ம சொல்லும்போது யார் இந்த லிங்கம் என்பதை இப்போ நான் சொன்னது ஓரளவுக்கு தான் சொல்லியிருக்கேன். அது பேசணும்னு சொன்னால் லிங்கத்தை பற்றி மிகப்பெரிய ஒரு வரலாறு அவருக்கு. வரலாறுன்னு சொன்னால் அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு நபராக வந்து செயல்பட்டு வந்த நபர் அவர். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு வந்து சபரிவர்மன் வந்து காவல்துறையால் அநியாயமாக படுகொலை செய்யப்பட்டிருக்காருன் போது அப்போ இந்த ரெண்டு விஷயம், நேற்று லிங்கம் என்றால் இன்று சபரிவர்மன். நேற்று நடந்தது அவர்களுக்கு குழு தாக்குதலால் நடந்தது என்றால் இன்று நடந்தது அரச பயங்கரவாதத்தால் நடந்தது. ஆக மொத்தம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அரசினுடைய அலட்சிய போக்கு தான் இது நடந்தது. அன்றும் அரசினுடைய அதிகாரிகளுடைய சிறைத்துறை அதிகாரிகளுடைய அலட்சிய போக்கால் லிங்கம் படுகொலை செய்யப்பட்டார் என்றால் இன்று அதே அரசுடைய அதிகாரிகளுடைய தவறான அணுகுமுறையால் ஒரு அநியாயமா சபரிவர்மன் படுகொலை செய்யப்பட்டிருக்கார். லிங்கத்தின் படுகொலைக்கு பிறகு வந்து என்ன ஆகுதுன்னா அது அப்படியே தொடருது. அந்த வழக்குல 36 பேர் கிட்ட கைது பண்றாங்க. அதுல 12 பேர் குற்றவாளி என்று நீதிமன்றம் தீர்ப்பு கூறப்படுகின்றது. அதுல வந்து லிங்கம் மரணிக்கும் போது 5 வயதுல அவருக்கு ஒரு மகளும் 3 வயதுல ஒரு மகன் இருந்தாங்கன்னா அந்த ஒரு மகன் வந்து சுஜித் நீண்ட காலத்துக்கு பிறகு அந்த அப்பாவுடைய கொலைக்கு ஒரு காரணமா இருந்த அந்த 12 பேர்ல ஒருத்தர் அந்த குற்றவாளியை இருந்து அவர் வெளியே வந்ததுனால அவரை படுகொலை பண்ணிட்டு அவரை வழக்கு வாங்கி ஜெயிலுக்கு போனதா சொல்றாங்க. இது வந்து எப்படின்னா அதன் பிறகு நிறைய விஷயங்கள் நம்ம வந்து அந்த நாகர்கோவில், கன்னியாகுமரி அந்த மாவட்டத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா நெல்லை இது பார்த்தீங்கன்னு சொன்னா ஏற்கனவே கராசி செல்வினா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இப்போ ராக்கெட் ராஜா, அருள் கோழி அருள், இப்படி நிறைய செல்வம், ஷேக் மீரான், ராதாகிருஷ்ணன், இப்படி வந்து ஒரு பெரிய டீமே வந்து அங்க வந்து ஒரு நேரத்துல வந்து அந்த மாவட்டம் முழுக்க அவங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்த நபர்கள். இன்னைக்கு வந்து செல்வம், ஷேக் மீரான், ராதாகிருஷ்ணன் போன்றவர் 3 பேருக்கு வந்து இதே நாகர்கோயிலில் வந்து 94 வாக்குல நீதிமன்றத்தில் அப்பாவு என்றவரை கொலை பண்ண வழக்கில் வந்து தூக்கு தண்டனை கொடுத்து அவரு வந்து என்ன பண்றாரு, தூக்கு தண்டனை கொடுத்து அந்த வழக்கில் வந்து இன்னைக்கு ஆள் தண்டனை பற்றி 3 பேரும் சிறையிலே இருக்காங்க.
செல்வி நாடார் வந்து ஏற்கனவே வந்து வேற ஒரு கட்டத்துறை என்ற நபரால் படுகொலை செய்யப்பட்டு அவர் இறந்தார். லிங்கம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறைக்குள்ளே இருந்துட்டு பிரபுகோஷ்டி வந்து அடித்து கொண்டு அவர் செத்தார், இறந்தார். இன்னைக்கு வந்து இந்த சபரிவர்மன் என்ற நபர் கொல்லப்பட்டிருக்கார். பார்க்குறவங்க நீங்கள் பார்க்கலாம், சபரிவர்மனுக்கும் லிங்கத்தையும் ஏற்று வந்து ஜாயின் பண்ணுறீங்கன்னு. ஏன்னா ரெண்டும் நடந்தது கன்னியாகுமரி கிளை சிறை. அதுக்காக தான் இந்த ரெண்டு விஷயம் பற்றியும் நம்ம பேசணும்னு சொல்லி பேசுகிறோம். மற்றபடி லிங்கத்தை பற்றி பேசணும்னா நம்ம தனி டாபிக் வந்து ஒரு நாளைக்கு பேசுவோம் என்ன. ஆனால் இன்னைக்கு நம்ம பேசுறது சபரிவர்மன் இந்த படுகொலைக்கு வந்து இதுவரையிலும் தமிழக முதல்வர் வந்து ஒரு ஆறுதல் கூட ஃபோன் பண்ணி அந்த குடும்பத்தார்கிட்ட பேசலை. இதே வந்து அஜித்குமார் விஷயத்துக்கு வீட்டுக்கு போய் ஆறுதல் சொன்ன முதல்வர் இன்னைக்கு வந்து முதல்வராக இருந்துக்கிட்டு எந்த நடவடிக்கை, அதனால தான் இந்த குடும்பத்தார் வந்து அரசு சார்பாக எங்களுக்கு வழங்கக்கூடிய எந்த சலுகைகளும் வேண்டாம்னு சொல்லி புறக்கணிக்கிறாங்க. எங்களுக்கு நீதி வேணுன்றாங்க. அப்போ முதல்வரோ அமைச்சர்களோ ஏன் அவர் வீட்டுக்கு போகலை? போகலைன்னா நல்லா தெரியுது தவறு அவங்க மீது இருக்கு. நம்ம இந்த நேரத்தில் நம்ம போனோம்னா அந்த மக்கள் நமக்கு எதிராக திரும்புவாங்க தெரியும். அதனால தான் இவங்க என்ன பண்ணாங்க, சைலண்ட் மூட்ல இருக்காங்க. தேர்தலுக்கு முன்னாடி டைலாக் விட்ட முதல்வர் அவர்கள் இப்போ டைலாக் விடாம அமைதியா கடந்து போறாருன்னு சொன்னா இதுதான் மிகப்பெரிய ஒரு தவறான முன்னுதாரணம். ஏன்னு சொன்னா எதிர்கட்சியா இருக்கும்போது ஒரு நிலைப்பாடும் ஆளுங்கட்சியா இருக்கும்போது இன்னொரு நிலைப்பாடும் என்பது இது மக்களுக்கான அரசு இல்லை என்பதை இதன் மூலியமா தெரிவித்துக் கொள்கின்றேன். நிச்சயமாக லிங்கத்தை பற்றி பிரபுவை பற்றி இன்னும் ஒரு விரிவான வீடியோவை அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். நன்றி.